அல்லேலூயா. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 1 46 வசனங்கள் இருக்குது. சரிங்களா? 45 வசனம் இருக்குது. 45 வசனம். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஒரு 5 வசனத்தை வாசித்துருங்க. அப்படி 5 வசனம் வாசிக்கும் போது எத்தனை பேர் வாசிக்க முடியும்? 9 பேர் வாசிக்கலாம். ரைட்டா? 5 வசனத்தை வாசிக்க போறோம். நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். மற்றவங்க படிக்க தெரியாதவங்க, உங்களால வாசிக்க முடியாதுன்றவங்க, அவங்க படிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, பின்னாடியே சொல்லிட்டு வந்துருங்க. வசனம் எல்லாருமே படிக்கணும். யாருமே வசனம் படிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்குற வார்த்தை. இல்லையா? சரிங்களா? சத்தியத்தை அறிவீர்கள். ஒருத்தர் நம்மளை விடுதலையாக்கணும் அவசியமே இல்லை. இந்த சத்தியத்தை நம்ம சரியா அறிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல சொல்லுங்களா, உனக்கு புரியுதான்னு கேளுங்க. உனக்கு புரியுதா? நீங்க பார்த்து கேளுங்க, உங்களுக்கு புரியுதா? அவன் துறைய கேளுங்க. புரியாதனால தான் பண்றா, லேட்டா வர. ஏன்னா பொண்ணு கிளம்பி வந்தது, கேட்டா என்ன சொல்றான், அவளுக்கு அனுப்புறதுக்கே எனக்கு பெரிய வேலை. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? நாளையப்பன் பிள்ளைக்கு 6 மணி போய் இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. கேட்டா வாய் கூசாம சொல்லிட்டு போவான். கரெக்டா 4:50 நான் ஷார்ப்பா ஒருக்குள்ள இருப்பேன். எல்லாருடைய அழகை இங்க தெரிஞ்சிடும். இல்லையா? பொண்டாட்டி பாவம், அது இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா, இப்போ ஆராதனை முடிச்சுட்டு 9 மணிக்கு கிளம்பிச்சேன்னா வீட்டு வேலை அப்படியே செஞ்சு அழுக்கும் பாரு. அப்படியே டயர்டு. சனிக்கிழமை நைட்டு 1:30 மணி வரைக்கும் அதெல்லாம் தூங்குறதுக்கே நிம்மதி கிடையாது. இவ்வளோ வேலை. இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாமே நமக்கு வரும்போது இன்னும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்தணும். எதையுமே காரணம் காட்டி என்ன பண்ண கூடாது, எனக்கு இது வந்ததுனால தான் என்னால ஆண்டவரோடு கூட இருக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டுன்னா அதை ஏத்துருவாரு. இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர இடத்துல நம்ம கேட்கிறோம், நம்ம கேட்காமலே கர்த்தர் அதை கொடுக்குறாரு. அப்போ அதை இதனால்தான் நான் எனக்கு ஆண்டவரோட நெருங்க முடியல, ஆண்டவருடைய ஆராதனைக்கு போக முடியல, ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ண முடியல, இதனால்தான் அப்படின்னு சொன்னா அதை எடுத்துருவார். அவர் எடுக்க மாட்டார். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அதை எடுத்துடும். வரமாட்டேன். நான் சொல்றது பேசுறதுலாம் புரியுதா சகோதரர்களே? புரியுதா? இல்லையா? எதுவுமே நமக்கு நல்லது அல்ல ஆதத கர்த்தர் நமக்கு கொடுக்கல. எல்லாம் நல்லது என்று கண்டு கொடுத்தார். வீடு நல்லது, மனைவி நல்லது, பிள்ளைகள் நல்லது, நமக்கு கொடுக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் நல்லது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லது, எல்லாமே நல்லதாகவே கொடுத்தார். அது நம்ம இதெல்லாம் வந்ததுனால தான், இதெல்லாம் செஞ்சதுனால தான் என்னால இதை செய்ய முடியல அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம், தேவனோடு இருக்கிற உறவை கெடுத்துக்கிறோம். இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்காக எனக்காக செய்து நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். இல்லையா? சரி, வாசிக்கலாம், நேரத்தை கடத்த வேணாம். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இருமா, இப்போ அவங்க சொல்லும் போது
படிக்க தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னாலும் கூட சேர்ந்து படிச்சிடுங்கன்னு. சரியா? அவங்க சொல்லும் போது கூட சொல்லிருங்கன்னு. சொல்லாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரசங்கமே என்னன்னு சொன்னா எல்லாரையும் வசனத்தை படிக்க வைக்கிறது தான் பிரசங்கமே. புரியுதா? இன்னைக்கு பிரசங்கமே என்னன்னு சொன்னா எல்லாரையும் வசனத்தை படிக்க வைக்கிறது தான் பிரசங்கமே. வேற ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நீங்க வசனத்தை படிச்சிட்டாவே இந்த வசனம் உங்களுக்கு விடுதலை. சரியா? அதனால சொல்லும் போது கூடவே சொல்லணும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரா வந்து நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லும்படி ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே கொடுக்க போறேன் நேரத்தை. புரியுதா? அதனால சொல்லும் போதே வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு பிரசங்கம் பிரசங்கமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா வசன பிரசங்கமா மாறும். அல்லேலூயா. 5வது வசனத்தை இப்ப வாசிப்பாங்க. கூட வாசிக்க தெரியாதவங்க வாசித்துருங்க. நல்லது. 6வது வசனம். ம். ம். 21.
26. வாசி வாசி. ம். வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் 35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்க ஜெபம் பண்ணினார். 36 இருந்து வாசிங்க. சீமோனும் ஆரம்பிக்கும் போதே சிமியோனன் என்ன எப்படி அது சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் கூட சொல்லுங்க. அவரை கண்டபோது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். 41. யாரு இது? இது யாரு? செபரலா? வாசிமா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. இயேசு சொன்னாரா? ஆமே. இதுக்கு இப்போ தலைப்புலாம் பிரசங்கம் பண்ணல. ஆனா இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? தலைப்பு இருந்தா தானே நமக்கு பிரசங்கமாவே இருக்கும். என்ன தலைப்பு கொடுக்கலாம்? சரி, முதல்ல ஒரு சென்சஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பிரசங்கத்துக்கு போகலாம். யார் யார் வரல அப்படின்ற ஒரு சென்சஸ் எடுப்போம். சரியா? இன்னைக்கு யார் வரல? இந்த பக்கத்துல முதல்ல ஆரம்பிப்போம். இங்க இங்க இருக்கிறவங்க, இங்க உட்காரவங்க சொல்லுங்க, யார் வரல? எப்சி வரல. ஏமா வரல? கண்ணு தெரியலையா? இடுவலி. நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டால, லீவ் போட்டுருவா. ஏன்னா இடுப்பு ரொம்ப ஆட்டம் நடக்க சொல்லு. இடுப்பு ரொம்ப ஆட்டினா வலிக்க தான் செய்யும். ரைட்டு. அடுத்தது யார் வரல? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பிரவீனா வரல. அப்புறம் சத்யாமா வரல. அவங்க அக்கா வரல. சந்தியா வரல. அப்புறம் இது சந்தியா இல்லை. இது உங்களுக்கு இன்னும் இவ்வளவு காலம் 10 வருஷமா குடும்பத்துல வாழ்றீங்க. குடும்பத்துல இருக்க பேரே தெரியல போது நான் என்ன பண்ணிட்டோம்? அப்புறம் சொல்லுங்க, இந்த பக்கம் யார் வரல? பிரமிளா வரல. அப்புறம் கண்ணாமணி வரல. அப்புறம் வேற யார் வரல? புஷ்பவலி வரல. அப்புறம் கௌசல்யா. அப்புறம் வேற யார் வரல? இந்த பக்கம் சொல்லுங்க. வராத உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கம்முன்னு வாயை திறக்காம வந்தீங்கன்னா அவங்க வராத சபம் உங்க மேல வரும். சொல்லுங்க. அப்புறம் இந்த பக்கம் யார் வரல? இப்ப நீங்க சொன்னவங்கலாம் இந்த பக்கத்து ஆள் தான் சொன்னீங்க. ராணி அம்மா. அப்புறம் வேற யார் வரல? அமராம்மா. மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியல பொழுது. நாங்க வர்றதே பெரிய விஷயம். அவங்க யார் வந்தா எங்களுக்குன்னா? ஒருவன் சபை கூடி வருதலை விட்டு விடும் பொழுது காலமானது சமீபித்து வருகிறத எவ்வளவா பாக்குறீங்களோ அவ்வளவா என்ன பண்ணுமா? புத்தி சொன்ன. புத்தி கட்டு போய்க்குது அவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வராம இருக்கிறதுனால புத்தி கட்டு போய்க்குது. அவங்களுக்கு போய் என்ன பண்ணோம்? சொல்லுங்க. இந்த பக்கம் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன போய் சொல்லணும்? அவங்களுக்கு போய் என்ன சொல்லணும்னா, நல்லா வாயை திறந்து பின்னாடிக்கிறவங்க சொல்லுங்க. அவங்களுக்கு போய் என்ன சொல்லணும்? நல்லா வாயை திறந்து பின்னாடிக்கிறவங்க சொன்னுங்கண்ணே. நான் உங்களை நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் போய் சொல்லணும். இப்போ நான் போய் சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். நான் போய் சொல்லணும்னு கேட்குறேன். சொல்லாம இருந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை என்ன சொல்லணும்? சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இப்போ நான் போய் சொல்லணும். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் போய் சொல்லணும். பின்னாடி சொல்லுங்க. அஞ்சலியம்மா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வர்றதுக்கு 6:30 மணி ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டா ட்ரெயின் ஏறி அங்கேருந்து பஸ் பிடிச்சி அவங்க வந்து சேர்றதுக்கு அங்கேருந்து ஒரு ஆட்டோ வர கிடைக்க மாட்டேங்குது அவங்க வர்றதுக்கு. அதுக்கு 6:30 மணி ஆகி போகுது. அப்புறம் வேற யார் வரல? லிடியா வரல. அப்புறம் வேற யார் வரல? இது வரைக்கும் எத்தனை பேர் ஆகி தெரியுதா? இப்போ சொன்னவங்களை எத்தனை பேர் ஆகிக்குது? கவுண்ட் பண்ணீங்களா? யாருன்னா கவுண்டிங் யாருன்னா பண்ணீங்களா? ஒரு ஆள் கூட கவுண்டிங் இல்லை. நம்ம என்ன சொல்ல போறோம், அடுத்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அப்படியே ஆவலா எதிர்பார்த்துனுக்கிறோமா தவிர ஒண்ணு கூட ஆத்மா பாரம் இல்லை. அஹ் 13 பேர் வரல. நீங்க எல்லாம் முட்டி போடுங்க. நீங்க எல்லாம் முட்டி போடுங்க. 13 பேர் வராதுக்கு நீங்க முட்டி போடுங்க. எல்லாம் முட்டி போடு. நேர் முட்டி. எல்லாரும் முட்டி போடணும்.
ஒருத்தர் கூட முட்டி போடாம இருக்கக்கூடாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, முட்டியே உடஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது என்னால உன்னால. முட்டி போடு. இந்த 13 பேரை ஆண்டவரை நீங்க சந்திக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு புத்தி சொல்ல எங்களுக்கும் நல்ல புத்தி அறிவை கொடுங்க. அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட கூட பேசணும், அவங்கள விசாரிக்கணும், அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி முட்டி போன மாதிரி எப்படி தடாயிறாங்க பாரு. முட்டி ஒன்னோட ஒண்ணு பின்னுது இப்போ. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. 13 பேர் ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனைக்கு வரல, எங்க பக்கத்துல 13 பேரை நீங்க சந்திக்க முடியாது. நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களோட கூட பேசுங்கப்பா. சபை கூடி வரதுல விடுகிற அந்த சாபம் என் ஜனங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அதுவே பாவமா மாட்டுமா, அந்த பாவம் என் ஜனங்க மேல வரக்கூடாது ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க. சபை கூடி வருதுல நிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய செய்யப்படுறத நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, அப்படியே இந்த பக்கம் சொல்லுங்க. யார் யார் வரல சொல்லுங்க. புரியுது? நான்சி, அப்புறம் வேற இங்கதான் கேட்டுக்கிறேன். நான் இங்க இருக்கிறவங்க கேட்கிறேன். இந்த இந்த பிளேஸ்ல இருக்கிறவங்க, இந்த பிளேஸ்ல இருக்கிறவங்க யார் வரல நீங்க சொல்லுங்க. இந்த பிளேஸ்ல இல்ல இங்க என்ன கவனிங்க. நீங்க யார் வரலன்னு பேரு மட்டும் தான் சொல்லணுமே தவிர அங்க பார்த்து ஏன் அவங்க வரலன்னு அவங்கள கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லணும் யார் வரல. அன்னைக்கிலியாக்கவா? அனுசியாவா? அனுசியா வாட்ச் வீட்டுல உட்காந்துக்குதே, அது வரல. சரி, ரைட், அனுசியா வரல. அப்புறம் வைஷ்ணவி, நான்சி, வைஷ்ணவி, அப்புறம் வேற யார் வரல? இங்க யார் வரலன்னு சொல்லி இப்படி பார்த்து இப்படி பாருங்க. பேபி சிஸ்டரா? தேஜோ, தேஜஸ்வி வரல. அப்புறம் பேபி சிஸ்டர் வரல, நான் சொல்லிட்டதுனால. வேற நல்லா இருக்கிறவங்களே வர முடியல. 2 பேர் வந்து ஒரு குழந்தைய வந்து பராமரிக்கணும், ஒருத்தர் மாற்றி வந்துருக்காங்க, அவர் வந்துக்கிறாரு. பேபி சிஸ்டர் வரல. சரி, பரவாயில்ல, ரைட், ஓகே, சொல்லுங்க. வேற வேற யார் வரலைங்க? உங்க சிநேகிதெல்லாம் எங்க? இங்க யார் வரல? வாயில இருக்கிற முத்து கொட்டுற சொல்லு. யார் வரலைங்க? சந்தியாவா? அவ இங்க உட்காரவாளா அங்க உட்காரவாளா? அங்க உட்காரதுனால அவங்கள அங்க சொல்லிட்டாங்க. இங்க உட்காரவங்கள சொல்லுங்க. உன் பக்கத்துல யார் உட்காருவாங்க? அப்போ ஒரு ஆள் உன் பக்கத்துல உட்காரத்துக்கு யோசிக்கிறாங்கன்னா, வர மாட்டுறாங்கன்னா என்ன காரணம்? அப்ப நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. யார் வரல பக்கத்துல? வைஷ்ணவி, அதான் அவங்க சொல்லிட்டாங்களா வைஷ்ணவி. அவங்க பக்கத்துல உட்காரவங்கள சொல்லு. உங்க பக்கத்துல உட்கார வைஷ்ணவி. அப்புறம் சொல்லு. வைஷ்ணவியோடைய அம்மா வந்துட்டாங்க, பின்னாடிக்கிறாங்க. மேரி மாதா மாரி உட்காந்துக்கிறாங்க பின்னாடி. சொல்லு. அச்சமா உட்காந்து இருப்பா, ஆனா அச்சமா போய் பின்னாடி உட்காண்டா. உட்காரதுக்குன்னா காரணம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வேற யாரும் வரல சொல்லுங்க டக்குன்னு. இங்க வேற யாரும் வரல. யாருமா வரல? நான் ஜோக்கா சொன்னேன்ப்பா, குளிங்க சிரிக்கிற அளவுக்கு. யார் வரலன்னு கேட்குறேன். யார் பக்கத்துல வரலன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? யார் வரல? யாருமா? சொல்லுங்க. அவ்வளவுதானா உங்க லெவல? அவ்வளவுதான். இவ்வளவு பேர் தான் இங்க உட்காருவீங்க. சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? இவ்வளவு பேர் தான் உட்காருவீங்களா? இப்போதான் என்னவோ ஆதி வந்து அமெரிக்கால இருந்து வந்த மாதிரியும், இப்போ வந்து சீன் குழந்தை வந்து இப்போதான் லண்டன்ல இருந்து இறங்கின மாதிரியும் தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் இப்போ. சரி, இங்க அண்ணங்க சொல்லுங்க. உங்க சைட்ல யாரெல்லாம் வரல? சுரேஷ் அங்கிள், சாமண்ணா, ருக்கேஷ் அண்ணா, அப்புறம்
ராஜேந்திரன் பிரதர். ராபர்ட் வரலையா? யார் ராஜ் ராபர்ட்? எனக்கு தெரியாது. ராபர்ட் வைஷ்ணவி தம்பி ராபர்ட் உங்க செட். ராபர்ட். அப்புறம் சுரேந்தர் வரல. கண்ணிய பண்ண சுரேஷ் அண்ணா சொல்லிட்டாங்க. அப்புறம் சூர்யா அண்ணா, கார்த்தி அண்ணா, கர்ண அண்ணா. அப்புறம் வேற யார் வரல? கமலேஸ்வர்ல, விபுலேஸ்வர்ல. சரியா? நீங்க உங்க சைட்ல யார் வரலையோ அவங்களாம் வரும்படி முட்டி போடுங்க. நீங்க போடுங்க. அப்படியே நீங்க எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் முட்டி போடுங்க. ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்கம் நீங்க எழுந்துருங்க. நீங்க எதுங்க யார் வரல பாருங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. காலமானது சமீபத்து வருகிறத பார்க்கிற நம்ம எவ்வளவா பார்க்கிறோமோ அவ்வளவு புத்தி சொல்லணுமா. நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்கன்னா நம்ம மனசு துடிக்குது, பதைக்குது. ஆனா ஆவிக்குள்ள அடிபட்டு விழுந்து போய்க்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆவிக்குள்ள பலவீனப்பட்டு விழுந்து போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எழுப்பி விடுறதுக்கு யார் வேணும்? கர்த்தர் ஒருத்தரை தேடுறார். அந்த ஒருத்தர் நீ நானான்னு தெரியாது, ஆனா நமக்கு ஜெபிக்க தெரியும். ஆனா ஜெபிச்சா கர்த்தர் கிரியை செய்வார். அவங்களோட உள்ளத்துல பேசுவார். ஆண்டவரே நீ அவங்களோட கூட இடைப்படுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யார் வரலையோ ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வராம இருந்துடக்கூடாது. எல்லாரும் அவங்க வரணும். ஆண்டவரே நீ அவங்களோட கூட பேசுங்க, அவங்களோட கூட இடைப்படுங்க. ஆண்டவரே எங்க சகோதரனுங்க ஆண்டவரை கெட்டு போயிடக்கூடாதுப்பா, எங்க சகோதரிங்க கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து உங்க அன்பை ருசித்து இருந்து ஆண்டவரே அந்த அன்பினுடைய கர்த்தாவே ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் அறிஞ்சிருப்பாங்கன்னா ஆண்டவரே அவங்க கர்த்தாவை நிச்சயமா அவங்க உண்மை விட்டு போக மாட்டாங்க. ஆண்டவரே அந்த சத்தியம் அவங்களை அறிந்து கொள்ள, அந்த சத்தியத்துக்குள்ள அவங்க நடக்க அவங்கள நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை கூட நீ பேசும், அவங்கள தொடுங்க ஆண்டவரே. அவங்களை கர்த்தா ரட்சிங்கப்பா, அவங்கள சபை கொண்டு வாங்க ஆண்டவரே. சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. உங்க நாம அவர்களில மகிமைப்படட்டுன்னு சொல்லி நாங்க செபிக்கிறோம். உங்க கரத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படி கர்த்தாவே ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனைக்கு வராம தடைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க தடைகள் எல்லாம் மாத்துங்க. அது என்னவா இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாத்தையும் உடைச்சு சமூகத்துல வந்து நிற்கிற அந்த கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய செய்யப்படுறது கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. உட்காருங்க உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் வருமா தன் காலத்திலேயே இலையுதிராத செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்ப நீ செய்வதெல்லாம் வாய்க்க செய்ய போகிறார். இப்பதான் ஜெனியும் யாரு வரமாட்டேன் புஷ்பகாந்தி ஏன் பிறந்தநாளுக்கு வரணும்னா அதை விசாரிக்குது. நான் வந்தேன் நீ சோறு போடலன்னு அதை சொல்லி ரெண்டு பேரும் இங்கே ஜோம் பண்ணுற நேரத்தில் ஏன் என் குழந்தை பிறந்த நாளுக்கு வரணும் ஜெனி கேட்குது. ஜெனி நான் சொல்லிட்டு நான் உன் குழந்தை பிறந்த நாளுக்கு வந்தேன், மழை வந்துச்சு எனக்கு சோறு போட முடியும்னு அது சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் சபையில் வந்து பேசிக்கிறீங்க? நான் அதையா பேசணும்னு நினைப்பா, நான் பேசணும் அதுக்குள்ளே அப்பா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எப்படி அது? நான் இங்கே பேசிக்கும் போது நீ அங்கே பேசுகிறேன். சபையில் வந்து யாரும் பேசக்கூடாது. பவுல் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா சபையில் யாருமே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்றாரு. ஆனால் இங்கே வந்தால் தான் பேசுகிறோம். ஒரு நாள் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு அப்பயே இல்லை அவங்க பிள்ளைங்களை விசாரிக்கணும்னா அவங்க குழந்தைங்களை பார்க்கணும்னா போய் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வா. இங்கே வந்தால் ஓசிலேயே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தடை விட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? சோத்திரம். உங்கள் அன்பு என்ன அன்பு? உங்கள் போலியான அன்பெல்லாம் இங்கே என்ன பண்ணாதீங்க, காட்டாதீங்க. இங்கே வந்ததும் தூக்கணும் அப்படி கொஞ்சம் கொடுத்து அங்கே ஆராதனை ஜபனுமோ தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு இந்த வேஷம்லாம் இங்கே போடாதீங்க. கர்த்தருக்கு உண்மையானவர்களை கர்த்தர் தேடுகிறார். இங்க வந்த நேரம் அந்த 2 மணி நேரம் ஆண்டவருக்கு முழுமையா கொடுங்க. இதுல எந்த கலப்பையும் வச்சுக்காதீங்க. உங்க பிள்ளைங்களை விட்டுருங்க, அது பாட்டு விளையாடின்னு சுத்தின்னு வரும். அது ஒரு நாள் வரும்போது அழகா உட்காந்து சத்தியத்தை கேட்கும். ஆனா நீங்க கேட்க வேண்டிய சத்தியத்தை நீங்க விட்டீங்கன்னா அந்த சத்தியம் மறுபடியும் கிடைக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு சுவிசேஷத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இயேசுனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இன்னைக்கு இதுக்கு தலைப்பு இயேசுனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பத்தை ஆண்டவர் இங்க இதுக்கு தலைப்பு கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த சுவிசேஷத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்குறிக்கப்பட்டவனை ஒருத்தர் கொண்டு வந்து அவன் வந்து அவர் வரப்போகிறார் என்பதை சொல்லக்கூடியதான சத்தியம் தான் இந்த சத்தியம். அல்லேலூயா. இதுல பாருங்க, ஒரு
5 வசனங்களை முதல்ல வாசிக்க போறோம். அந்த 5 வசனங்களுடைய பின்னணியும் பார்க்க போறோம். கர்த்தர் இதுல இருந்து நமக்கு சத்தியங்களை விளக்கி நம்ம சத்தியத்தின் பாதையில நம்ம நடத்தி சத்தியத்தை கொண்டு நம்மளை விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மல்கியா எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் அங்க முதல் வசனத்துல பார்த்தோம்னா, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தானா வரல, பிதாவால முன்குறிக்கப்பட்டு அவருக்கு வழி ஆயத்தம் பண்ண ஒருவனை முன்னாடி கர்த்தர் அனுப்புகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் பிரசங்கிக்கிறது? மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். எந்த வேத சத்தியங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. எல்லாமே ஆண்டவரால் முன் அறிவிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெய்யான சத்தியங்கள். அல்லேலூயா. மல்கியா மட்டும் சொல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 40வது அதிகாரம் 3ல இருந்து 5 வருஷங்களை பார்ப்போம்னா அங்க கவனிங்க. அங்க சொல்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவப்பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாகப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அல்லேலூயா. யாருக்கு வழி ஆயத்தம் பண்ண போறாரு? ஆண்டவராகிய மேசியா அவர் என்ன பண்ண போறார்? சபைக்கு வரப்போகிறார், ஆலயத்துக்கு வரப்போகிறார். அவரை குறித்து முன்னறிவிக்க இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து முன்னறிவிக்கிறார். அல்லேலூயா. முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்தவன் யார் இந்த உலகத்துல? யோவான் ஸ்நானகன். இயேசு இந்த உலகத்துல வரப்போறான்னு முதல்ல பார்த்தது யாரு? யார் பார்த்தது? சுவிசேஷத்தை விசுவாசித்தது அப்படின்னா யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. எப்படி அப்படின்னா, இந்த யோவான் பிறக்கிறது யாருக்கு பிறந்தார்? இந்த யோவானு எலிசபெத் சகரியாவுக்கு பிறந்தார். சகரியா யாருன்னு சொன்னா ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரிய முறைமையின்படி அந்த ஆண்டு ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு தேவாலயத்துல போய் நிற்கும் போது அப்போ அங்க தேவதூதன் காபிரியல் பேசுகிறார். சகரியாவை பார்த்து, சகரியாவே, அடுத்த ஒரு மாரி காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போது, அந்த பிள்ளைக்கு நீ யோவான் ஸ்நானகன் என்று பெயர் வைக்க வேணும். அவர் வரப்போகிற ரட்சிகருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக உனக்கு அந்த பிள்ளை கொடுக்கும். முதிர் வயதுல இந்த செய்தி வருது. ஆசாரிய முறைமையின்படி அந்த ஆண்டு ஆசாரிய ஊழியம் செய்ய போன சகரியாவோடு கூட தூதனானவர் இங்க சகரியாவோடு கூட என்ன பண்றாரு? காபிரியல் தூதன் பேசுகிறார். அல்லேலூயா.
இதை பேசணும்னு, ஐயோ இது எப்படி ஆகும், எனக்கு வயசாச்சு, என் மனைவிக்கு வயசாச்சு. இந்த வார்த்தை யார் சொன்னது ஏற்கனவே? இந்த வார்த்தை ஏற்கனவே யார் சொன்னாங்க? ஆபிரகாம் சாரால் சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ அதன் வழியின் மரபினராய் வருகிற சகரியா சொல்றாரு, இது எப்படி ஆகும்? நீ அந்த பிள்ளைய பார்க்கிற வரைக்கும், அந்த பிள்ளைக்கு பேரை சூட்டுகிற வரைக்கும் நீ ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லி காபிரியல் சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அதே போல யோவான் ஸ்நானகன் வந்து பிறந்து அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிற நாள் வரும்போது அவனுடைய வாய் திறக்கப்படுது. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் அங்க சொல்றதுக்கும் இந்த வார்த்தைக்கு நிறைவேறுவதற்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா 1 வருஷம் 8 நாள். அல்லேலூயா. சகரியாவோடு கூட காபிரியல் பேசின நாள்ல இருந்து யோவான் ஸ்நானகன் பிறந்து 8வது நாள் வரைக்கும் அந்த வாய் திறக்கப்படாம இருந்து அவனுக்கு பேர் வைக்கும் போது 8வது நாள் வாய் திறந்துதான். அல்லேலூயா. நம்ம வந்து வருஷத்துக்கு எத்தனை நாள்? நமக்கு 365 நாள். யூதர்களுக்கு எத்தனை நாள் சொல்லிக்கிறேன்? 360 நாள். 360 நாள் முடிஞ்சு 8வது நாள் இந்த சகரியா தன்னுடைய மகனுக்கு பேர் வைக்க எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்திருக்கும் போது பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, வேற ஒரு பேர்லாம் சொல்லிட்டு வராங்க. அப்போ சகரியோ எலிசபெத் சொல்றாங்க, அவருக்கு யோவான் பேர் இருக்குதுன்னு, இது சம்மந்தம் இல்லாத பேர் இருக்குது, உறவுல கூட யாருக்கும் கிடையாது, யோவான் வைக்க சொல்றியா அப்படின்னு உடனே அவர் நான் சொல்றேன் யோவான் சொன்னதுன்னு பேர் வைக்கிறார். உடனே வாய் திறக்கப்படுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முன்னறிவித்து அவருடைய தாசனை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணி அவருடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காலம் அது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வரல. மத்தேயுல 3:3 சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுங்களுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டவன் இவனே. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு பாருங்க, ஏசாயா வந்து சொன்னது யார? இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லி மத்தேயுல இங்க எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதுகிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நமக்கு வந்து சத்தியத்தை சரியா விளங்கி கொள்றதுக்கு நமக்கு கர்த்தர் காலத்தை வச்சிருக்கிறார். அப்ப சத்தியத்தின்படி நம்ம விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகன் முன்னறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்தவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அவனை குறிச்சு என்ன சொல்லுது பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க கீழே, அவன் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்க வந்தவங்க எல்லாம் எப்படி, எதை குறிச்சு? அவங்க உடைக்கப்பட்டு நொந்து அவங்க மனம் திரும்பி எடுத்த ஞானஸ்தானம் எது? அதுக்கு பேரு பாவ மன்னிப்புக்கு என்று எடுத்த ஞானஸ்தானம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாருங்க, அப்போது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுது. அவனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில வார்க்கட்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டிக்கிளியும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனமாயும் இருந்தான். அல்லேலூயா. அவன் கண்டபடி சாப்பிட்றவனால அவன் உணவு வித்தியாசம் இருந்தது, அவன் உடையில வித்தியாசம் இருந்தது, அவன் நடையில வித்தியாசம் இருந்தது, அவன் செயல்பாடுகள் எல்லாம் அடையாளத்தோடு இருந்தது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அடையாளத்தோடு நாம் இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா இல்லையா? அடையாளத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்ன சொல்றான்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். முதல்ல பாவ மன்னிப்பு என்று பிரசங்கித்தவன் இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து 7-8 வசனங்களை சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், யோவான் சொல்றான், அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அழுகிறதனால் பாத்திரன் அல்ல. என்ன சொல்றான்? அவர் பாதரட்சைய, பாதரட்சை என்ன தெரியுதா? லேசு. சொல்லுங்க, லேசு. லேசுன்னா கடையில வாங்கி தின்றுமே லேசு, அது இல்ல. நம்ம சாப்பிடுற லேஸ் இல்ல, சூளை கட்டப்படுகிற லேஸ். அந்த லேசை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பாத்திரம் அல்ல. ஏன்னா அவர் என்னிலும் பெரியவர். ஆனா இவனை குறிச்சு என்ன சொல்றதுன்னா, அவரிலும் இவன் பெரியவன் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் ஸ்நானகனை குறிச்சு ஆண்டவரோட பெரியவன். ஏன் ஆண்டவரோட பெரியவன் அப்படின்னா, இவர் பிறகுது முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துவாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அதனால பெரியவன். ஆனா இவன் சொல்றான், இதுதான் வந்து ஒரு தாழ்மையின் அடையாளம். நமக்கு ஒரு கிருபை கிடைச்சிச்சு, நமக்கு ஒரு
சக்தி வந்துருச்சு, நமக்கு ஒரு வசதி வந்துச்சு, நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, நம்ம தான் பெரிய ஆள் காலர் தூக்குறவங்களா இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானகனை போல நம்மளை தாழ்த்தக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தான் என்ன கிடைக்குமா? கிருபை கிடைக்குமா? அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை தான் அவர் நோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. அவர் உன்னதத்துல உயரத்துல இருந்தாலும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாரு. அப்ப உனக்கு எனக்கும் அவர் கண்களை கிருபை கிடைக்கணும்னா நமக்கு இந்த யோவான் ஸ்நானகனை போல தாழ்மை வேணும். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா அங்க சொல்றாரு அவர் என்னிலும் பெரியவர். அத முதல்ல சொல்ற, என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு பின் வருகிறவர், அவர் பாதரட்சியில் வாரை குனிந்து அழுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கூட இவன் தான் முன்னறிவிக்கிறான். யாரு? வாயத்தன்னு சொல்லுங்க. யாரு? எல்லாரும் சொல்லுங்க. யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தான் பரிசுத்த ஆவியானவர் குறிச்சு இவன் தான் இங்க அடையாளப்படுத்துறான். ஏன்னா நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் தண்ணியில கொடுக்குறேன், அவர் வரப்போறார், அவர் வரும்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தண்ணியில கொடுக்கும் போதே இவ்வளவு வல்லமன்னா ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்க பண்ணிக்கும் போது எவ்வளவு வல்லமை உனக்குள்ள வரும் அப்படின்றத இவன் சொல்றான். சொல்லிட்டு கீழே சொல்றான், அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம் மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று வனாந்தரத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த 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 காரியம் எதுக்காக இது நடக்குது அப்படின்னா, இயேசு கலிலேயாவிலிருந்து வருகிறார், வந்து யோர்தான்ல யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். எடுக்க கரையில அவர் வந்து நின்று தண்ணீர்ல இறங்கும் போது யோவான் ஸ்நானகன் அவர்கிட்ட பார்த்துட்டு சொல்றான். அல்லேலூயா. நீங்க மத்தேயுல பாத்தீங்கன்னா இப்படி சொல்றான், உம்மால நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதா இருக்கு, நீர் என் இடத்துல வரலாமா? அல்லேலூயா. லூக்கால சொல்லும் போது அதே மாதிரி தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா இயேசு அங்க இறங்கி போகும்போது பிதாவாகிய தேவன் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார். என்ன அந்த அடையாளம்னா, அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானம் திறக்கப்பட்டு ஆவியானோர் புறாவை போல அவர் மேல வந்து அமருவார், அவர் தான் என்னுடைய நேசகுமாரன். இதுதான் அடையாளன்றது யோவான் ஸ்நானகன் சொல்லி இருந்தா அவர் சொல்றாரு. இப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சாதாரணமாக நம்ம இடத்துல வரல, அவர் வல்லமையோடும் வரங்களோடும் சகல விதமான சத்துவத்தோடும் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்ப இதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டுச்சு, சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அவர் மேல அமர்ந்த உடனே இப்போ அவர் எங்க இட்டுன்னு போறாரு? வனாந்தரத்துக்கு கூட்டின்னு போறாரு. அல்லேலூயா. 12வது வசனம் சொல்லுது, உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அல்லேலூயா. ஏவன உடனே இப்போ வனாந்தரத்துக்கு வராரு. வனாந்தரத்துக்கு வந்த உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கு காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஏன் இவரு இப்ப வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு? ஏன் இவருக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு? உங்களுக்கு கேள்வி வரணும். வருதா இல்லையா? வரலன்னா நீங்க சத்தியத்தை சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். கேள்வி வரணும், ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு அப்படின்னா, ஆதாம் ஏவாள் எப்படி ஏதேன் தோட்டத்துல வைத்து ஆண்டவர் அவர்களை நடத்தினாரோ, அவர்களை நடத்தும் போது அந்த நடத்துதலின் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்து வாழ்ந்த போதெல்லாம் சமாதானமா சந்தோஷமா இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்க மறந்து எப்போ பிசாசுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தார்களோ அவர்களுக்கு மரணம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது அவங்களுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஆதாம ஆண்டவர் படைச்சிட்டாரு. ஆதாம படைச்சிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் நல்லதுன்னு கண்டாராம். ஆனா ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. உடனே ஆதாம ஆண்டவர் சாவடிச்சிட்டாரா? சாவடித்தாரா? டேய், ஆதாம சாவடிச்சாரா? எப்படி வாய் கோணின்னு கொன்ன வாய் மெரிக்கிறான் பாருங்க. அவ்வளோ ஆவியில வல்லமையோடு கூட ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆவியானவர்
என்ன நடத்துறாருன்னா, நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ அப்படியே இங்க வந்து என்னன்னு சொன்னா, எங்க விட்டேன், எதையோ இங்கேயோ விட்டு எங்கேயோ போயின்னு ஆதாம் ஆதாம் ஏவாள் ஆதாம வந்து ஆண்டவர் சாவ வச்சிட்டாரா? இல்ல. ஏன்? அவன் சாகடிக்கல, அவனை தூங்க வச்சிட்டார். அல்லேலூயா. தூங்க வச்சு ஒரு ஆபரேஷன் பண்றாரு. கத்தி இல்லாம, அங்க என்ன பண்றது, ஸ்டிச் பண்ணாம, தையல் போடாம ஆண்டவர் ஒரு ஆபரேஷன் பண்றாரு. அந்த ஆபரேஷனை முதல்ல உலகத்துல பண்ண முதல் ஆபரேஷன். அல்லேலூயா. கத்தி இல்ல, ரத்தம் வரல, தையல் போடல. ஆனால் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஒரு விழா எலும்பு எடுத்து மனுஷியாக உருவாக்கி அவனிடத்துல கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்படி கொண்டு வந்த தேவன் இவர்களுக்கு மரணமே இல்லாத, ஏன்னா மரணம் இல்லாம தான் மனுஷன் படைக்கப்பட்டான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணல, ஆதாம சாகடிச்சு திரும்ப உருவாக்கல, என்ன பண்ணார், தூங்க வச்சார். இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், மரணமே கிடையாது. ஏன் மரணம் கிடையாதுன்னா, இந்த மண்ணான சரீரத்தை எடுத்து இவர் சுவாசத்தை அவன் நாசியில ஊதி அவன் ஜீவ ஆத்மாவை ஆனபடினால நித்திய காலமா அவன் ஜீவன் வாழணும்னு சொல்லி அவனை கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருகும்படி தோட்டத்தை பண்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனா இவங்க நல்லா அந்த வார்த்தையை கேட்டு பல வருஷ காலம் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. எப்போ இந்த வலு சர்வம் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவங்க செவிசாய்த்து எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ, அல்லேலூயா அல்லேலூயா, அவங்களுக்கு உடனே மரணம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் படைச்ச நோக்கம் மனுஷனுக்கு மரணம் கிடையாது. மரணம் இவங்களுக்கு வந்துட்டதுனால அந்த மரணத்திலிருந்து இவங்களை காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போக அவர் ஏவினார். வனாந்தரத்துல போய் 40 நாள் இரவும் பார்க்கலாம் அவர் ஜெபம் பண்ணி கொண்டார். அல்லேலூயா. அந்த ஆதாம் பாவம் செய்து மரணத்தை கொண்டு வந்தான். இந்த ஆதாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு 40 நாள் உபவாசம் பண்ணி தன் ஜீவனை உனக்காய் எனக்காய் கொடுத்து நித்திய காலமா அவரோடு வாழ்வதற்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். உண்மையா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க ஒரு நல்ல சத்தமா ஒரு இல்லை சொல்லாமா? அப்ப இந்த ஆதாமை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவங்க மேலேயும் மேலேயும். அல்லேலூயா. அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியணும். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியணும். தெரியுமா தெரியக்கூடாதா? இந்த வசனத்தை நம்ம தெரியும். ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னீரேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற ரட்சகர் அவர் சாதாரணமானவர் அல்ல. நித்திய காலமா வாழக்கூடியவர். நித்திய காலமா உன்னை என்னை அதே இடத்துல வைத்து வாழ வைக்கக்கூடிய தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் 40 நாள் இரவும் பகலும் அவர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவரு என்னன்னு சொன்னா, இந்த ஏன் 40 நாள் அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்தி கொண்டார். இருக்கிறீங்களா? சத்தமா வரலையே. 40 நாள் உறவு. நம்ம யார் கூட இருக்கணும்? நம்ம நித்திய காலமா வாழணும். முதல்ல கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு நமக்கு சரியா இருக்கும். இல்லையா? ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா எல்லா உறவுமே சரியாயிடும். இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு நமக்கு சரியில்லாததுனால தான் நம்ம கேட்டா சொல்லுவோம், நான் ஜெபிக்காம, நான் வேத வாசிக்காம, நான் எப்பவுமே போறதில்லை, நான் எப்பவுமே ஜெபம் பண்றேன் அப்படின்றது. இல்லையா? நான் சத்தம் வரல சொல்றாங்களா இல்லையா? நான் ஜெபம் பண்ணாமலாம் போறதில்லை, நான் ஜெபம் பண்றேன். உன் ஜெபம் யாருக்கு வேணும்? இல்லையா? உன் ஜெபம்னு சொன்னா தேவனோடு ஏற்படுத்துகிற உறவு. இல்லையா? முதல்ல ஏந்த உடனும் நீ யாரையும் பார்க்கல, தேவ சமூகத்துல போய் உட்காந்துட்டியா? அல்லேலூயா. அதுதான் ஒரு பக்தன் அப்படி பாரு, உந்தன் முகம் அன்பு முகம், உந்தன் முகம் அது அன்பு முகம், நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் ஏசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் ஏசையா, உந்தன் முகம் அது அன்பு முகம், உந்தன் முகம் அது அன்பு முகம்,
நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா. முடியாத வேலையிலே கலங்கிடுவேனோ, நான் முடியாத வேலையிலே கலங்கிடுவேனோ, உம்முகம் பார்த்ததும் அது முடிந்து போகுமே, உன்முகம் பார்த்ததும் அது முடிந்து போகுமே. உந்தன் முகம் அது அன்பு முகம். நல்ல கண்களை தட்டி, உந்தன் முகம் அது அன்பு முகம், நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா. மாறாத அன்பு வைத்து தள்ளிவிடுவீரோ, மாறாத அன்பு வைத்து தள்ளிவிடுவீரோ, நான் எங்கு செல்வேனோ என் நேசரை காண்பேனோ, நான் எங்கு செல்வேனோ என் நேசரை காண்பேனோ. உந்தன் முகம் அது அன்பு முகம், உந்தன் முகம் அது அன்பு முகம், நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா. நினையாத வேலையிலே அழுதிடுவேனோ, நீர் நினையாத வேலையிலே அழுதிடுவேனோ, என் கண்ணீர் துடைத்தீரோ என் கரம் பிடித்தீரோ, என் கண்ணீர் துடைத்தீரோ என் கரம் பிடித்தீரோ. உந்தன் முகம் அது அன்பு முகம், உந்தன் முகம் அது அன்பு முகம், நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா. நினையாத வேலையிலே நீர் வருவீரோ, நான் நினையாத வேலையிலே நீர் வருவீரோ, இந்த ஏழையை நினைப்பீரோ என்னை ஏற்றுக்கொள்வீரோ, இந்த ஏழையை நினைப்பீரோ என்னை ஏற்றுக்கொள்வீரோ. உந்தன் முகம் அது அன்பு முகம், உந்தன் முகம் அது அன்பு முகம், நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா, நான் அந்த முகத்தை பார்த்து விட்டேன் இசையா. அல்லேலூயா. ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். எதுக்காக அப்படின்னா, இந்த ஆதாம் பாவம் செய்து மரணத்தை கொண்டு வந்தான். இந்த ஆதாம் 40 நாள் தேவனோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்தி உனக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்தார். இவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. மரணமே மரித்தாலும் பிழைக்கும்படியான வல்லமை இவருடைய நாமத்துல உண்டு. அல்லேலூயா. அதத்தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன பண்ணறான்? அதிகாரத்தை கொடுத்தார். சொல்லுங்க, அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப அதிகாரம் உனக்கு எனக்கு எதுக்கு இருக்குதுன்னு சொன்னா, மரித்தாலும் நம்ம பிழைப்போம். அல்லேலூயா. அது கீழே சொல்றாரு, அவன் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ காலம் நிறைவேறிச்சு. என்னன்னு சொன்னா, காலம் நிறைவேறிச்சு, காலம் சமயமாயிடுச்சு, கர்த்தர் வரப்போறார். அவர் வருகைக்கான சுவிசேஷம் தான் இந்த சுவிசேஷம். அப்ப நம்ம விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். நம்ம விசுவாசித்தா நித்திய ஜீவனை நம்ம வாழ முடியும். நம்ம அவரோடு கூட உறவை ஏற்படுத்தி கொண்டா நித்திய காலமா நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஏன்னா இது நீண்ட செய்தி. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறேன், இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல இந்த வாரம் ஃபுல்லா மெடிடேட் பண்ண போறோம், மார்னிங் டிவோஷன்ல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மார்னிங் டிவோஷன்ல இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் சகலத்தை அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்போ முதல்ல இங்க ஆண்டவர், நீங்க பாருங்க, ஊழியம் செய்ய வந்த உடனே முதல்ல அவர் ஏற்படுத்தி கொண்ட ஒரு முதல் காரியம் என்ன சொன்னா, தேவனோடு கூட ஒரு உறவு. சொல்லுங்க பக்கத்துல, தேவனோடு கூட உறவு. அல்லேலூயா.
தேவனோடு கூட உறவு. அப்போ தேவனோடு கூட உறவு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, யாரோட கூட உறவுன்னா, உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த கணவன். இருக்கிறீங்களா? ரெண்டாவது உறவு யாருக்கிட்ட? யாருக்கிட்ட சொல்லுங்க? கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க. கணவன் மனைவி கிட்ட, கணவன் வந்து மனைவி கிட்ட, மனைவி வந்து கணவன் கிட்ட. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ரெண்டாவது உறவு. மூணாவது யாருக்கிட்ட உறவு நமக்கு இருக்கணும்னா, நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்கணும் உறவு. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான்காவது தான் உன் வேலை, ஊழியம், உன்னுடைய எல்லா காரியமும் நான்காவது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு போனேன்? நான் ஊழியத்துக்கு போனேன். எங்க காணோம்? நான் ஊழியத்துக்கு போனேன். வேலைக்கு போயிட்டேன். நைட் டியூட்டி, அப்படியே பகல் டியூட்டி. அல்லேலூயா. 8 மணி நேரம் வேலைன்னா மற்ற மணி நேரம் நீ யார் கூட இருக்கணும்? அல்லேலூயா. குடும்பத்தோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் உன்னுடைய கணவன் மனைவி. மூணாவது உன் பிள்ளை. அல்லேலூயா. மூணாவது உன் பிள்ளை. நாலாவது வேலை, ஊழியம், இல்ல எது ஒன்னாலும், எது உனக்கு பிழைப்பை கொடுக்குமோ, எது உன் குடும்பத்துக்கு பிழைப்போ, அது நாலாவது தான். ஃபர்ஸ்ட் எத்தனை நாலாவது தேதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே கஷ்டம் ஒன்று என்ன பண்ணும்? விடவே விடாது. அல்லேலூயா. அதனால பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம ஆண்டவரோடு கூட உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் காரியங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, 2 காரியத்தை இன்னைக்கு பார்த்தோம். 2 காரியம். முதல் ஒரு காட்சி, ரெண்டாவது ஒரு காட்சி. முதல் காட்சி என்னது? சுவிசேஷத்தின் ஆரம்பம் எங்க நடக்குதுன்னா, முதல்ல யோவான் ஸ்நானங்கள்லாம் ஆரம்பிக்கப்படுது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? முதல் காட்சி என்னது? சுவிசேஷத்தின் ஆரம்பம் தலைப்பு. முதல் காட்சி என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணது? முன் அறிவிக்கப்பட்டு என்ன பண்றாரு? அவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல் காட்சி யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி முன் அறிவிக்கிறார். இதுதான் முதல் சுவிசேஷத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறி 40 நாள் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு பரிசுத்த ஆவியினால அங்க 40 நாள் என்ன பண்றாரு? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது முடிச்ச பிறகு சாத்தானால் சோதனை வருது. அல்லேலூயா. இது ரெண்டாவது காட்சியில் நடக்கிற காரியம். மூணாவது காட்சி நான் சொன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்றாரு? அவர் போயிட்டு எல்லாம் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. 3 காட்சி. முதல் காட்சி யோவான் ஸ்நானனுடைய சுவிசேஷம். ரெண்டாவது ஆண்டவருடைய ஞானஸ்தானம், ஆண்டவரோடு கூட ஏற்படுத்தி கொண்ட உறவு. மூணாவது இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப இந்த காட்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தினால் நம்மளை வழி நடத்தி நாமும் ஆண்டவரோடு கூட சரியான உறவு. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிதாவோடு கூட உறவை நல்லா ஏற்படுத்திட்டார். அந்த உறவு பலப்பட்டதுனால தான் பூமியில அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் எந்த இடத்திலுமே என்ன பண்ணார்? தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. நிலையை மாற்றிக்கொள்ளாமல் அவருடைய சித்தத்தை செய்ய தொடர்ந்து பயணித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கடைசி நேரம் வந்துச்சு. கடைசி நேரம் வரும்போது கூட பிதாவின் சித்தத்தை எங்க தவற விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் மீது ஆக கடவுது. அல்லேலூயா. இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. என்னுடைய சித்தம்னா இந்த வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, என்னோடு கூட நீர் பேச முடியல, உங்க முகத்தை என்னால பார்க்க முடியல, நான் வியாகுலப்படுகிறேன், எல்லா விதமான உலகத்தின் பாவங்கள் என் மேல வந்ததுனால எனக்கு வேதனை அதிகமாயிருச்சு, நான் இதுலயே நான் மரித்து விடுவேனோ அப்படின்னு சொல்லி இயேசு கலங்கி போகல. ஆனா அந்த சூழ்நிலை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அல்லேலூயா. ரத்தையெல்லாம் வேர்வையா வெளியே வருது. தொடர்ச்சி பார்க்கிறாரு. இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இது உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு ஊரல் நின்று போயிடுச்சான்.
சிலுவையில போய் மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் உனக்காக எனக்காக கொடுத்தார். காரணம் சொன்னா, ஆதாம் இழந்த அந்த நித்திய ஜீவனை உனக்கு எனக்கும் நித்திய நித்திய காலமா அதை கொடுக்கணும்னு சொல்லி கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் அவர் உனக்காக எனக்காக சிந்தினார். அதனால்தான் அந்த ரத்தம் இன்னைக்கு எனக்கும் உனக்கும் நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பண்ணுவான், இரக்கம் பெறுவான் என்று சொன்னவர் அங்க சொல்றாரு. யோவான் 1 யோவான் 3:7 அவர் சொல்றாரு, நாம் ஒளியிலே நடப்போமானால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்ம நீக்கி சுத்தகரிச்சிருவோம். அல்லேலூயா. அப்ப அந்த ரத்தத்தினால கர்த்தர் நமக்கு மன்னிப்பையும் கிருபையும் வைத்திருக்கிறபடினால நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு புதிய கிருபையை இரக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறபடினால ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்க முடியா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனம் மகிமை அவருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. சித்தம் செய்யணுமே, சொல்லுங்க எல்லாம் வாய்கள், செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. அப்படியே காணிக்க செலுத்த வேண்டிய நீரே புகலிடம் எனது மறைவிடம், சொல்லுங்க. நீரே புகலிடம் எனது மறைவிடம், இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன், என் மேல் கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன், நடக்கும் பாதை தானே நாள்தோறும் காட்டுகிறேன், நடக்கும் பாதை தானே நாள்தோறும் காட்டுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சொல்லுங்க. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கூர்ந்து துதிக்கின்றேன், கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், களி கூர்ந்து துதிக்கின்றேன், நீதிமனை மாற்றி நீரே நித்தமும் பாடுகிறேன், நீதிமனை மாற்றி நீரே நித்தமும் பாடுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. சொல்லுங்க, நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே.
ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தவரே, துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே, துதி உடை போர்த்தி தினம் துதிக்க செய்பவரே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. எல்லாம் சொல்லுங்க, நீங்கதான் எல்லாரும் எல்லாமே எல்லாமே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கதான். உமேக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உமேக்கம்தான் எல்லாமே. நீங்க தான்பா இந்த உலகத்துல எல்லாமே. நாங்க வாழ்கிற நாள் வரையிலும் ஆண்டவரே, நாங்க வாழ்ந்த இந்த பூமியில ஆண்டவரே இந்த வாழ்வை முடித்தாலும் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எங்க மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிற தெய்வம் நீங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவே என்று ஒவ்வொருவரும் ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. எல்லாருடைய நிலைமைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். நிலைமைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆனது அநேகரை உயிர்ப்பித்து மனம் திரும்ப செய்து ஆண்டவரே பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்த என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல எல்லாரும் பிரவேசிக்க அதுக்கான தகுதியை கிருபையை கர்த்தர் தருவீராக. உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே இது நிமித்தமா ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களின் நல்ல ஆசீர்வாதங்கள் சமாதானங்கள் வருவதாக. சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற குடும்பங்கள்ல கடன் பிரச்சனைகள் வேதனையை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி தீர்ந்து கொண்டு செபிக்கிறோம். ஆராதனை தடை பண்ணி சபை கூடுகிறதை விடுவிட செய்து ஜனங்களை அடிமத்தனத்துல கொண்டு போகிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நல்ல விடுதலை ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள வருவதாக. தேவ நாம ஒவ்வொருக்குள்ள மகிமைப்படுவதாக என்று சொல்லி வேண்டி ஜெபிக்கிறோம். வந்தவர்களை வந்தவண்ணமாய் அனுப்பாதீங்கப்பா. எல்லாருமே நம்முடைய தெய்வீக கிருபை பிரசன்னம் பாதுகாப்பு வரட்டும். ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரையிலும் இந்த நாள்ல வந்து ஆராதனை கலந்து கொண்டு கொடுத்த எல்லாருடைய கரத்திலும் இருந்து கர்த்தர் வரும் அளவும் காத்தருளுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வருகிற சாயந்தரம் 4